வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ ஆண்டுடைய பலன்கள். இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மனக்கவலைகள்லேருந்தும் தனக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே குமரி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்தும் கன்னிராசி அன்பர்கள் இது வரைக்கும் வெளியில் வரல. போராத குறைக்கு இப்போ 6இல் ராகு, 7இல் கண்டக சனி, குரு பகவான் 10இல் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு ஜூன் 2லேருந்து 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 12ஆம் வீட்டில் கேது. இந்த நிலையை பொறுத்து இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு. எல்லா கன்னிராசி நேயர்கள், கோடான கோடி கன்னிராசி அன்பர்கள், அவங்க மனசெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. எங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கா? காலம் போகுது, கிரகம் மாறுது, எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் பார்க்க முடியல. என்றைக்காவது ஒரு நாள் எங்க லைஃப்ல சேஞ்ச் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா இந்த ஆண்டு? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய எல்லா விதமான கருத்துக்கள், அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, பரிகாரங்கள் என்ன, இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுதான் 70% வேலை செய்யும். இந்த கோச்சார ரீதியான பலன்கள் 30 முதல் 40% வேலை செய்யும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பெற்றுக்கொண்டால் நான் உங்களுக்கான வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்னு 200% கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும். இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு பராபவ ஆண்டு என்ன செய்ய போகுது வாங்க பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு சோதனை காலகட்டம். தொடங்கும் போது, முடியும் போது அல்ல, தொடங்கும் போது. இத ஒரு திரைப்படத்தில் கூட பாடல் வரிகள் வரும். உலக வாழ்க்கை பயணம் அது தொடங்கும் போது முடியும், முடியும் போது தொடங்கும் அப்படின்னு வரும். உண்மையிலேயே இயற்கையில் எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம சேஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம் ஓடி போயிட்டே இருக்கும். எந்த விஷயத்தை நம்ம விட்டு விலகிறோமோ அந்த விஷயம் நம்மளை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னதை உங்கள் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான விஷயம். நம்ம எதையாவது ரொம்ப பொண்டாட்டியை ரொம்ப பின்தொடர்ந்து போனால், ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதைத்தானே பேச முடியும். பொண்டாட்டி நம்மளை சட்டை பண்ணவே மாட்டா. அதே புருஷனை நம்ம ரொம்ப அன்பு காமிச்சு மரியாதையாக ரொம்ப பண்ணோம்னா அந்த புருஷன் நம்மளை கண்டுக்க மாட்டான். கொஞ்சம் சற்று விலகி இருந்தால் அந்த உறவு சூப்பராக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த சோதனை காலகட்டங்கள் ஏப்ரல் மாதம்லேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கு. ஜூன் 2க்கு பிறகு இந்த சோதனை காலங்கள் முடிஞ்சு சாதனை காலங்கள் தொடக்கம் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், சனி உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால சனியினுடைய தாக்கம் இருக்கு. சனியினுடைய தாக்கம் எது மாதிரியான தாக்கம்? சனியினுடைய தாக்கம் முதல்ல மனதுடைய ஸ்டெபிலிட்டி, மனதில் இருக்கக்கூடிய தைரியம், மன தெம்பு, வில் பவர், அதை காலி பண்ணும். சனியினுடைய சமசப்தம பார்வையானது. மனசை காலி பண்ணால் மட்டும்தான் உங்களை காலி பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 100 பிரச்சனைகள்ல எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் நமக்கு
இதெல்லாம் பிரச்சனையாக தெரியுது தெரியுமா? மனதில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 150 பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே பிரச்சனைகளே அல்ல. எதுவுமே உங்கள் மனசு ஒத்துக்காத வரைக்கும், அந்த தாக்கத்தை அந்த மனசு ஃபீல் பண்ணாத வரைக்கும், உணராத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நல்ல ஆழமாக நான் சொல்கிறத நிதானமாக யோசித்து பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த உடம்பு பிறந்தோம், வாழ்ந்தோம், இறக்க போகிறோம், ஒரு நாள் போக போகுது. இதுவே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது, எது நம்ம உடலே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம மனசில் எதெல்லாம் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லட்டுமா? இங்கே தனியாக வந்தோம், தனியாக போகிறோம். இங்கே எதுவுமே இல்லாமல் வந்தோம். உண்மையை சொல்லுங்க, எதுவுமே இல்லாமல் தானே போகிறோம், இல்லை எதையாவது எடுத்துகிட்டு போகிறோமா? எப்படி வந்தோம்? நிர்வாணமாக வந்தோம். எப்படி போகிறோம்? நிர்வாணமாக போகிறோம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் மனம் இந்த வாழ்க்கையை ஆட்சி செய்கின்றது. இது கன்னி ராசிக்கு ஏன் சொல்கிறேன் இப்போ, ரொம்ப முக்கியமானது நண்பர்களே, கவனிச்சு கேளுங்க. சனியினுடைய பார்வையானது மனதை ஆட்சி செய்ய போகிறது, மனதை ஆக்கிரமிக்க போகிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ இல்லை வேற எந்த உறவுகளோ நல்ல பழகிட்டு உயிருக்கு உயிரா நேசம் பாசம் எல்லாம் காட்டிட்டு சட்டுன்னு விலகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனசு கடந்து துடிக்குது. ஒருத்தருக்கு துடிக்கல, ஒருத்தருக்கு துடிக்குது. சில சமயங்களில் அது ஆண், சில சமயங்களில் அது பெண். 2 பேருக்கும் துடிக்குதா? சத்தியமா இல்லை. நாடகம், பாசம் அன்புங்கிற நாடகம் நமக்கு பிடிக்குது, நம்ம நம்புறோம். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் முதல் 2 மாதங்கள் உறவுகள் மீதான நாடகங்கள் நடக்கும். என் உயிரே நீதான், பிரிவு, பிரேக்கப். நீ இல்லைன்னா வாழ முடியாது, பிரிவு, பிரேக்கப், இதெல்லாம் நடக்குது இல்லையா? இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, வாழ்க்கை நிரந்தரமற்றது. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு படத்தில் எப்படி கேரக்டர்ஸ் வருவாங்க, ரோல்ஸ். ஆக நம்ம வாழ்க்கை பயணத்தில் பல கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க, விதவிதமான ரோல்ஸை அவங்க பண்ணுவாங்க. அப்பாவா அம்மாவா ஆரம்பித்து, சகோதர சகோதரிகள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸில் ஆரம்பித்து, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, குழந்தைகளா, பல கேரக்டர்ஸில் வருவாங்க. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு நாளில் நிரந்தரம் இல்லாமல் நம்மளை விட்டு போக நேரிடும். இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஆனால் எல்லாரும் என்ன நம்புகிறோம்? இவங்க நம்ம கூடவே வரப்போகிறாங்க, இவங்க நம்ம கூடவே இருக்க போகிறாங்க, அப்படி தானே நம்புகிறோம். அதை தான் கன்னிராசிக்கு சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். கர்ணம் தப்புனா மரணம். யார் மேலேயாவது அன்பு பாசம் பந்தம் ரொம்ப ஓவராக வச்சிங்கன்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட் ஃப்ரம் மீ, அவங்க ஒரு நாள் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு விலகிடுவாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம், எப்போவுமே முக்கியம். இப்போ இந்த 2 மாதம் ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி ஏதோ எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு உங்களை எதிர்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பயப்பட வேண்டாம். யார் ஒருத்தரை எல்லாருமே எதிர்ப்பாங்க? இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க? அவரை ஏன் எல்லாருமே எதிர்க்கிறாங்க? ஏன்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வராரு, அவர் பக்கம் நிறைய மக்கள் இருக்காங்க, அதனால நிறைய எதிர்ப்பு அவருக்கு இருக்கு. நீங்கள் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிடும், பயப்படவே வேண்டாம். படையப்பால் வர வசனத்தை தான் நான் சொல்ல போகிறேன், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. படையப்பா ஆட்சியே அவங்கள்ட்ட இருக்கேப்பா, அந்த ஆண்டவனை நம்மக்கிட்ட இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நீங்கள் இப்போ யோசிக்கணும். வேலையிலேருந்து எதுவும் மாறாதீங்க. ஜாப் சேஞ்ச் ரொம்ப மட்டமான ஒரு முடிவாக இருக்கும், அது மாறாதீங்க. ரொம்ப அபாயகரமான விளைவை அது தரும். அதே மாதிரி
எஸ்பெஷலி ஜூன் எண்டு வரைக்கும் இருக்கிற வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. கூடிய மட்டும் உங்கள் வேலையை செய்யுங்க. தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, வாழ்த்தினாலும் பரவாயில்ல, உங்களை கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. இப்போ முக்கியமாக நல்ல ஒரு இன்கம் இருக்கும், அதுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் முக்கியம். நம்ம எல்லாருமே பல பேரோட வாழ்க்கையில் நம்ம இன்கம்மை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நம்ம பெரிய ஆள், மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கணும். சைலண்டாக நடக்கக்கூடிய செலவை யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த செலவை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை நடத்தும் போது இன்னும் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத குழப்பங்கள், மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமைதியும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும். இப்போ ஒரு கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் ஒலிம்பிக் கோல்டு மெடலாக கொடுக்க போகிறாங்க இல்லை. அப்போது விட்டு கொடுத்து போனால் அதுதான் உண்மையான வெற்றின்னு நான் சொல்லுவேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியம். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுறத தயவு கூர்ந்து அவாய்டு பண்ணவும். அதே மாதிரி முக்கிய முடிவுகள், திருமணம் சார்ந்த முடிவுகள், காதலிச்சிட்டு இருக்கீங்க, திருமணம் இருந்தாலும் கூட முக்கிய முடிவுகளை தயவு கூர்ந்து அவாய்ட் பண்ணவும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது, ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது. நீங்கள் நினச்ச கோர்சஸ்ஸு, நீங்கள் நினச்ச இன்ஸ்டிடியூஷனில் நல்லா படிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவசரமாக எதையும் கையாளக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் என்பது கூடாது. படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவு, இதெல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஓவர் திங்கிங் அவாய்டு பண்ணி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இந்த காலமே ஒரு பொற்காலமாக அமையும். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய உடம்புல வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், ஓய்வில்லாத மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணும், இதெல்லாம் இருக்கும். சனி பகவானுடைய தாக்கத்தினால சமசப்தம பார்வை, அதனால இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது. ஜூன் 2க்கு பிறகு உங்கள் லைஃப்பில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், நிறைய சேஞ்சஸ் வரும், மாற்றங்கள் வரும். அதுவாக வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கன்னிராசிக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ஆக பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு கல்லுப்பு தானம் செய்வதும், வாயில்லா பிராணிகளுக்கு நீரும் உணவும் கொடுப்பதும் மிகச் சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில். என் அன்பிற்கினிய கன்னிராசி நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.